உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாத பலன்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம அந்த அக்டோபர் மாத பலன்கள்ல முதல்ல கிரகங்களின் கோச்சார அடைவுகள், கோச்சாரம் அப்படின்னு சொன்னாலே அந்த பிரசன்ட் பிளானட்டோட பொசிஷன் தான். நம்ம பிறந்தப்போ என்ன பிளானட்ஸ் பொசிஷன்ல இருந்ததோ இப்போ இருக்கக்கூடிய பொசிஷனை வச்சு நம்ம அந்த ஜாதக முறையை கணிச்சு சொல்றதுதான் இந்த கோச்சார அடைவுகள் அப்படின்னு சொல்லும் போது மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறாரு, சிம்ம ராசியில சுக்கிரன் கேது இருக்கிறாரு, கன்னி ராசியில சூரியனும் புதனும், அடுத்து துலாம் ராசியில செவ்வாய் பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில் சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த பிரசன்ட் பிளானட்டோட பொசிஷன். அடுத்து இந்த மாதத்துல ஏதாவது கிரகங்களின் பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல மாத கிரகங்கள் கண்டிப்பாக பயிற்சியாகின்றன. புதன் பகவான் முதல்ல அந்த கன்னி ராசியிலிருந்து 3ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3ஆம் தேதி அந்த உச்சத்திலிருந்து கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவரை இன்னொரு வாட்டியும் பயிற்சி ஆகிறார் இந்த புதன் பகவான். 25ஆம் தேதி அக்டோபர் மாதத்துல இந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து சுக்கிரன் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியில இருக்கிறார். இவர் 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அந்த கன்னி ராசியில சுக்கிரன் நீசம் அடைகிறார். நீசம் அடையும் போது அந்த என்னதான் பயிற்சி ஆனாலும் சில விஷயங்கள், சில தடைகளையும் தேவையில்லாத ஒரு முயற்சிகள்ல தோல்விகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதிகப்படியான ஆசைகள் அப்படின்றது இந்த சுக்கிரனுடைய நீச பயிற்சியினால ஏற்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அடுத்து 18ஆம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு நீச்சம் அடைய போறார். ஒரு கிரகங்களின் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் கிரகமான அந்த சூரியனாகப்பட்டவர் இந்த காலகட்டத்துல துலாம் ராசியில ஐப்பசி மாதத்துல நீச்சம் அடைகிறார். இந்த காலகட்டம் தான் நம்ம தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். ஏன் தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனே மறையும் போது, சூரியனே நீச்சம் ஆகிறார். அதனால நம்ம அதை பட்டாசு வெடித்து தன்னுடைய ஒளியை, நம்மளுடைய பிரபஞ்சத்தின் ஒளியை அதிகமாக்குறோம். அதனாலதான் அந்த ஒளி பண்டிகையாக கொண்டாடப்படுகின்ற அந்த தீபாவளி இந்த ஐப்பசி மாதத்துல வருது. அடுத்து இந்த மாதத்தின் இறுதியில அந்த செவ்வாய் 28ஆம் தேதி அக்டோபர் மாதம் தன்னுடைய சொந்த வீடான அந்த விருச்சிக ராசிக்கு துலாம் ராசியிலிருந்து பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள். இதனால ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பத்தி இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரிஷபராசி அன்பர்கள்ல உங்களுக்கு 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிடம். இந்த கார்த்திகை பாத்தீங்கன்னா சூரியனுடைய அம்சம், அடுத்து ரோஹிணி சந்திரன், அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசீரிடம் செவ்வாயினுடைய அதிபதி. இந்த மாதிரியாக சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 கிரகங்களின் தன்மை அதிகமாக இருக்கும். ராசிக்கு அதிபதி சுக்கிரன். அந்த 4 கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், இந்த மாதிரியான 4 கிரகங்கள் இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல சந்திரன் உச்சம் அடைகிறார். இந்த ராசியில ரிஷப ராசியில சுக்கிரன் ஆட்சி பெற்று சந்திரன் உச்சம் அடைகிறதுனால அதிகப்படியாக லேடிஸ் பாத்தீங்கன்னா பெண்கள் இந்த ரிஷப ராசி என்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய வேலையிலையும் சரி தொழிலையும் சரி பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை அடையக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கும். ரிஷபராசி பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் மாதிரி வேற யாருக்குமே இருக்காது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அந்த திறமைகளும் தன்னம்பிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல மிகப்பெரிய ஒரு இழப்புகளை எந்த இடத்துல இவர்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல பாசத்தை அதிகமாக வச்சு அந்த பாசத்தின் மூலமாக இவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள் அப்படின்னு நினைக்கும் போது அதனால மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை இந்த ரிஷபராசி அன்பர்கள் சந்திக்கிறாங்க. நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த 2 வருடத்துல அந்த ஜென்ம குருவாக இருக்கும் போது நிறைய விவாகரத்து வழக்குகள், விவாகரத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஒரு 2 வருடம் 3 வருடம் கழித்து வந்த விவாகரத்தே கிடையாது. ஒரு 5 வருடத்துக்கு மேலாக அந்த குடும்பத்துல வாழ்க்கை நடத்தின அதிகமான பேர் இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த கடந்த ஒரு 2 வருடத்திற்கு முன்னாடி விவாகரத்து பெற்றிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு தன்னை புரிந்த நபர்கள் கூட என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உறவுகள் ஏமாற்றம்ன்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமாகிறாரு 5ஆம் இடத்துல. அதனால இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள்ல சில ஏமாற்றங்கள் இருக்கும். நிறைய ரிஷபராசி என்பர்கள் இப்போ உறவுகள் மத்தியில நம்ம இருக்கிறத விட தனிமையில் இருக்கிறது தான் மேல் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க. எவ்வளவோ விஷயங்களை நாங்க கடந்து வந்திருக்கிறோம். அந்த கடந்து வந்த சூழ்நிலைகள்ல எங்களுக்கு முக்கியமா அந்த உறவுகள் மீது ரொம்ப நம்பிக்கையோட இருந்தோம். ஆனா அந்த உறவுகளே எங்களை ஏமாற்றி எங்களை தனிமரமாக விட்டுட்டு போகும்போது இனிமே அந்த உறவுகள் நமக்கு தேவையில்லை அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையவே தனியாக ஒரு கடத்தி செல்லக்கூடிய ஒரு நேரத்துலதான் இருக்கிறீங்க. நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல குரு தசை, அடுத்து பாத்தீங்கன்னா சனி தசை, இந்த மாதிரியான காலகட்டங்கள் இருக்கும். குரு தசை அல்ல சனி தசை இருக்கும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு 25 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ராகு திசை டிரான்சிட்ல இருக்கும். இந்த ராகு திசை எல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு காதல்னால அதிகப்படியான ஒரு தோல்விகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க ரொம்ப எதிர்பார்ப்புகள் வச்சிருக்கிறீங்க. காதல் பண்ணும் போது கிரகங்கள் வேற மாதிரி செயல்படும். நிறைய பேர் கேட்டுக்கோங்க, காதல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ரிஷபராசி என்பர்களா இருக்கிறீங்க அப்படின்னா அத கொஞ்சம் மனசுல வாங்கிக்கோங்க. ஏன்னா காதல் செய்யும் போது எல்லாருமே நல்லாதான் இருக்கிறாங்க, ஆனா திருமணத்திற்கு அப்புறம் அப்படியே மாறிடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லார்கிட்டயுமே இருக்கு. இதற்கு உண்டான ஒரு பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதல் பண்ணும் போது கிரகங்கள் ஒரு மாதிரியாகவும், காதலுக்கு அப்புறம் திருமண வாழ்க்கை, குடும்ப உறவுகள், மனைவியாக போறாங்க, கணவராக போறாங்க, இந்த மாதிரியான ஒரு உறவுகளுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த கிரகங்கள் வேறு விதமாகவும் செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால எப்போதுமே கிரகங்கள் ஒரே தன்மையோட செயல்படாது. அதுலயும் பாத்தீங்கன்னா கிரகங்கள் மாதம் மாதம் பெயர்ச்சி ஆகுது. அந்த பெயர்ச்சி ஆகும் போது ஒவ்வொரு தன்மையையும் ஒவ்வொரு நேரத்துல அந்த கிரகங்கள் அடையும் போது அதுல நிறைய மாற்றங்கள் வரும். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல அந்த காதல்ல மிகப்பெரிய ஒரு மன வேறுபாடு, கருத்து வேறுபாடு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலை ரீதியான சில இழப்புகளும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது நீங்க போய் வேலைக்கு போய் ஜாயின் பண்ண இடத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூழ்நிலைகள் சரியா இருக்காது. ஐயோ நம்ம என்னடா இது நல்லா நினைச்சு வந்தோம், ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப வேலையே பாத்தீங்கன்னா வேற விதமாக இருக்கே, நமக்கு கொடுத்த டெஸ்டினேஷன் வேற, ஆனா இவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய வேலைகள் வேற. அந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பீங்க. இதுதான் இந்த ராசி அதிபதி நீச்சமாக போகக்கூடிய காலகட்டத்துல இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் வரும். கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு தற்காலிக சூழல் மட்டும்தான். இந்த இடத்துல இருந்து நீங்க வெகு விரைவுல மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகப்படியாக ஆர்டர்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். உங்களை தேடி வாய்ப்புகளும், உங்களை தேடி ஒரு தொழில் அமைப்புகளும் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்க ஒழுங்கான ஒரு முறையில பயன்படுத்தினீங்கன்னா, அதாவது இந்த ரிஷபராசி என்பவர்கள் எப்போதுமே நிறைய கேர்லெஸ்னஸ் அதிகமாக இருக்கும். ஏன் கேர்லெஸ்னஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னா, தன்னை நம்பி வந்த தொழிலாளிகள் தனக்கு சாதகமாக தான் எப்போதுமே வேலை செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தன்மையினால ஒரு இடத்துல ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு ஆர்டர்ஸ் வாங்கியாச்சு அப்படின்னா அதை அவங்க தொழிலாளர்கள் கிட்ட, தன்னிடம் வேலை செய்யக்கூடியவர்கள் கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு இவங்க பாட்டுக்கு ஃப்ரீயா இருந்துருவாங்க. ஆனா இவர்களினுடைய அந்த தொழிலாளர்களோ வேலை செய்பவர்களோ பாத்தீங்கன்னா இவர்களுக்கு நம்பிக்கையாக இருக்க மாட்டாங்க. அதுல கவனமாக இருக்கணும். இந்த ரிஷபராசி என்பவர்கள் நீங்க தொழில் ரீதியாக அதிகப்படியாக கவனக்குறைவு இருக்கிறதுனால அதிக இழப்புகளை சந்திக்கிறீங்க. இது யார் மேல குத்தம்? இப்போ நீங்க உங்களுடைய தொழிலாளர்களை
போய் நீங்க சத்தம் போடுவீங்களா, இல்ல உங்க மேல இருக்கக்கூடிய குற்றத்தை மாற்றிக் கொள்வீர்களா அப்படின்ற ஒரு அமைப்பு உங்களை தேடி வந்துட்டு இருக்கும். அப்போ நீங்க இந்த காலகட்டத்துல உங்களுடைய மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். யார்கிட்ட என்ன வேலை சொல்லணும், எந்த வேலைகளை பொறுப்புகளை ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு தொழில் அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். இனிமேல் கொண்டு பாருங்க, உங்களுடைய தொழில்ல ஒரு கணக்கச்சிதமான ஒரு அமைப்புகள் இருக்கும். அதாவது இந்த இடத்துல இந்த வேலை நடக்கணும், இது நடக்கலைன்னா இந்த மாதிரியான ஆபத்துகள் வரும் அப்படின்ற மாதிரியான அந்த எதிர்காலத்தை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்கள், வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க வேலையில நிறைய மாற்றங்களும் வேலையில ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சிகளும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல புதிதாக ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும், அதாவது அங்க சொந்தமா ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ இல்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய சொந்த இடத்துல போடுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி நம்ம இந்த பலன்களை எல்லாம் கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துலன்னு சில பலன்கள் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு 25 வயது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ராகு திசையும், அதற்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு குரு திசை, சனி திசை, இந்த மாதிரியான திசாபுத்திகள் இப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கு நடந்துட்டு இருக்கும். இந்த குரு தசை, சனி தசை அப்படின்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லைஃப்ல சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு டைம், ஒரு நல்ல ஒரு செட்டில்மெண்டா உட்கார்றதுக்கு உண்டான ஒரு டைமாக இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கம்பல்சரியா நீங்க சனி திசையில இருப்பீங்க, இந்த குரு திசை சனி திசையில இருப்பீங்க. இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வேலையில ஒரு நிரந்தரமற்ற ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் நாங்க எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்க நினைக்கக்கூடியவர்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதாம இருக்கு, இல்ல உங்களுக்கு குழந்தைகளுடைய பேரை நியூமராலஜி படி மாத்தி வைக்கணும், உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.